வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2024 கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். அதோட ஆன்சர்ஸ் தான், ஒன் வேர்டோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுவோம். First question போலாம். Choose the best answerல first question. The successor of 10 million is. Successor அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பரோட அடுத்த நம்பர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 10ஓட சக்ஸஸார் என்ன அப்படின்னா 11, 25ஓட சக்ஸஸார் என்ன அப்படின்னா 26. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதணும், அவ்வளோதான். அப்போ அதே கான்செப்ட் படி நம்ம இங்கே பார்த்தோம்னா, அந்த லாஜிக் படி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், 10 மில்லியனோட சக்ஸஸார் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ 10 மில்லியன் கூட என்ன செய்யணும், ஜஸ்ட் 1 ஆட் பண்ணால் போதும். அப்போ முதல்ல 10 மில்லியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், எழுத தெரியணும். 10 மில்லியன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். யாராலையும் மனப்பாடமெல்லாம் பண்ணி வைக்க முடியாது. ஸோ 10 மில்லியனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யுங்க பாருங்கள். ஒன்ஸ் டென்ஸில் நீங்களே எழுதுங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா மில்லியன் பில்லியன்லாம் எங்கே வரும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வரும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி தான் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஸோ இப்போ நான் இப்போ எழுதிட்டேன். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். 10 மில்லியன் வரும்போது கடைசியாக என்ன செஞ்சிடணும், 1 போட்டுடணும், அங்கேயும் 0 போட்டுறக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி என்ன செய்யணும், கம்மா போடணும். ஸோ இங்கே இருந்து 3 டிஜிட் தள்ளி என்ன செய்யணும், கம்மா போடணும். கம்மா போட்டேன். மறுபடியும் சொல்லி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். 10 மில்லியன் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும், அது கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. மற்றபடி இங்கே 0, இங்கே 0, இங்கே 0, 0, 0, 0, 1. வேறு ஒன்றுமே சேஞ்ச் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 0க்கு பதிலாக 1 போடணும். ரைட். இப்போது இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு என்ன செய்யுங்க பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட்லையும் 1 இருக்கணும், லாஸ்ட் டிஜிட்லேயும் 1 இருக்கணும், இடையில ஃபுல்லாக 0 இருக்கணும். எத்தனை 0 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 0 இருக்கணும். 6 0 இருக்கணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் எண்ணி கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாமா? The number of days in W weeks is. The number of days in W weeks. அப்போ ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும்? In a week how many days? 7 days. அது கூட டபிள்யூவை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ டபிள்யூ வீக்ஸில் எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா 1 வீக்கில் எவ்வளோ டேஸ் இருக்கும், 7 டேஸ் இருக்கும். அந்த 7ஐ கொண்டு டபிள்யூவை மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். தேர்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் 3 + 5 - 7 × 1. அது வந்து மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 1. இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரே சம்மில் மோர் தென் 1 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்குது. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்படி மோர் தென் 1 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா போர்ட் மாஸ் ரூல் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா ஆட், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரூல் தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது.
அப்போ இங்கே எது ஃபர்ஸ்ட் வருது நல்லா பாருங்கள். இங்கே ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் அப்படின்னு ஒரு வேர்டே இருக்கும். இருக்கா? இல்லை. டிவிஷன் இருக்கா? இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அந்த 2 நம்பரை என்ன செஞ்சுக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 7 × 1 எவ்வளவு? 7 தான். 7ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 தான். எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். அப்போ என்ன கிடைக்கும்னா 3 + 5 அது அப்படியே இருந்திருக்கும், -7. ஓகே, மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ அடிஷன் தான் பண்ணணும். எந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? 3ஐயும் 5ஐயும். 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளவு? 8. 8 - 7. இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. இங்கேயும் கடைசியாக சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். 8லேருந்து 7ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. இப்படி படிச்சிங்கன்னா போர்ட் மாஸ் ரூலில் என்ன சம் கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, the ratio of number of sides of a triangle to the number of sides of a rectangle is. ஸோ இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிளில் டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3. அண்ட் ரெக்டாங்கிளில் டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4. அப்போ 3:4 அவ்வளோதான். இப்போ ட்ரையாங்கிளோட சைடு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதோட சைடு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ட்ரையாங்கிளோட சைடு தான் முதல்ல கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ட்ரையாங்கிளில் 3 சைடு தான் இருக்கும். ரெக்டாங்கிளில் எத்தனை சைடு இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும். அதை 2வது தான் எழுதணும். இதை நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது. 4:3 எழுதினீங்கன்னா தப்பு. 3:4 தான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? எழுதணும். இப்போ 3:4 சிம்பிளஸ்ட் டேமாக மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா 3 and 4 எந்த காமன் நம்பராலையும் என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. 1 தவிர வேறு எந்த காமன் நம்பராலையும் என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. அப்போ அதுக்கு மேலே இதை ஒரு சிம்பிளஸ்ட் டேமாக நம்மளால் என்ன செய்ய முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ 3:4 தான் கரெக்டான ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.